ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்த் ஸ்மார்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் கார குழம்பு செய்வது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சாதத்தோடு அந்த குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். காரக்குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் 15 வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முழுக்காயாக சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா 2 கூட பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயத்தை பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். உள்ளே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி உள்ளே நல்லா சேர்த்து பெரட்டி விட்டு நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்காக குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போ நான் இதுலேயே ஆட் பண்ணிடுறேன். அப்போ தான் நல்லா சீக்கிரம் வேகும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா இப்போ நான் வதக்கி எடுத்துக்கிறதுக்காக வதக்கிட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்திருக்கணும். இப்போ நான் இன்றைக்கி காய் சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே நான் 3 கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறேன். அதை இந்த அளவுக்கு நான் இப்போ கட் பண்ணி விட்டுக்க போகிறேன்னு பாருங்கள். அடிப்பகுதியிலேருந்து நல்லா வெட்டி விட்டு சீவி போட்டிங்கன்னா காய் நல்லா வெந்துக்கும், குழம்பும் நல்லா சுவையாக இருக்கும். பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். நல்லா ருசியாக டேஸ்ட்டாக கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தி கொடுக்கும். நல்லா இதை பெரட்டி வர்ற மாதிரி ரொம்ப பெரட்டி எடுத்து வதக்கிக்கிறேன். நான் 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இப்போ காயை வேக விட்டுருக்குறேன். கத்திரிக்காய் வெந்ததையும் கலர் மாறி வருது. கலர் மாறி வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகுடி 2 டீஸ்பூனும் உள்ளே ஆட் பண்ணுறேன். நல்லா அது பெரண்டு வர்ற மாதிரி பெரட்டி விட்டு நல்லா கிண்டி விட்டு வதங்கி வரட்டு. நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். பெரட்டி விட்டே இருந்தோம்னா தான் ஈரப்பதம் பத்தலை அப்படின்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இருக்கிறத பெரட்டி விட்டோம்னா அந்த பச்சை வாசலாம் போயிடும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அது இருக்கிறத பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 கப்பு உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அந்த காரம் எல்லாம் ஆட் பண்ண அளவுக்கு உப்பு ஆட் பண்ண அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி 2 கப்பு நல்லா ஊற்றிக்குங்க. தட்டத்தை எடுத்து நம்ம மூடி வச்சிட போகிறோம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். வேகட்டும். வெந்தால் தான் நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும். குழம்பு கொஞ்சம் இப்போ நல்லா டைட்டாக திக்காக வந்துருச்சு. நல்லா கமகமன்னு வாசனையும் இருக்குது. லெமன் சைஸ் அளவு புளியை 1/2 கப் எடுத்து அப்படியே உள்ளே கலக்க போகிறோம். நான் புளியை அந்த கப்பில் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணியோடு சேர்ந்து இப்போ மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். இது காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் குழம்பு நல்லா காய் வெந்திருந்தால் தான் இது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதை புளி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் காய் வேகாது. இப்போ நல்லா கலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை நான் லேசாக கேஸ் அடுப்பு வச்சு மீடியம் ஹீட்டில் அப்படியே மூடி வைக்க போகிறேன். இன்னொரு 5 நிமிஷம் நான் அந்த தட்டை மூடி வைக்க போகிறேன். லேசான ஹீட்டில் வைக்கும்போது தான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கமகமகம்னு வாசனையே மேலே மிதந்து வரும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்போ சூப்பராக குழம்பு நம்மளுக்கு தயாராகிருச்சு, ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நமக்கு டேஸ்ட்டான சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். Thank you all my friends.